செல்லுவோம். மதங்களில் புதைந்தோ மனிதத்தை மறந்தோ வேற்றுமை வளர்த்தோ இறைவை தொலைத்தோ. உள்ளங்கள் தெளிந்து உனதெல்லாம் வருகின்றோம். உனதன்பு பலியிலே எமை ஏற்றிடுவாயே. ஒரு வாழ்வு மலர்வே எமை மாற்றிடுவாயே. இறை வாழ்வு தரும் பலியிலே அன்பின் தேவன் அழைக்கின்றார். ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாத நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. சாப்பாத்தி புனித அந்தோனியா திருத்தலர் 22ஆம் நாள் சிறப்பு யூபிலி கொண்டாட்டத்திற்கு வருகை தந்துள்ள புனித யூதாதேய திருத்தல இறை மக்கள் மற்றும் இந்த பங்கு மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். திருவருகை காலத்தின் 4 வார திரு வழிபாட்டினை கடந்து செல்லும் நாம் அகவிரல் அகற்றி அருளொளி தர வந்த ஒளியாம் இயேசுவின் பிறப்பை கொண்டாட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்று என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். கடவுளின் மகன் மிகுந்த வல்லமையோடு வருகின்றார். அவரது வருகை நமக்கு மிகுந்த வல்லமை தர காத்திருக்கின்றது. நாமும் அவரது திருமுகம் கண்டு வல்லமை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள விழிப்போடு காத்திருப்போம். இன்றைய திருப்பலி இங்கே கூடி நிற்கும் நாம் அனைவரும் விழிப்பாயிருந்து இயேசுவை மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் சந்திக்க வல்லமை தருகின்றது. இணைந்து ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் மிகச் சிறப்பாக இந்த திருத்தலம் வளர்ச்சியுற பாடுபடுகின்ற அருட்தந்தை மற்றும் தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் அதிகப்படியான மக்கள் இங்கு வந்து நமது பதுவை புனிதர் அந்தோனியார் வழியாக இறையாசி நிறைய பெறவும், தொடர்ந்து நமது பங்கு மக்கள் சிறப்பாக பங்கை வழிநடத்துகின்ற பங்கு தந்தை மற்றும் பணியாற்றின் அருட்தந்தையர்கள் திருத்தொண்டர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் நமது குடும்பங்கள் நிறை அமைதி பெறவும் சிறப்பாக மன்றாடுவோம். தெய்வீக திருப்பலியை தகுந்த ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரின் நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரின் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரின் நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, காலம் நிறைவுற்ற போது உன் திருமகனை எம் மீட்பராக உலகிற்கு அனுப்பினீர். வரலாற்றில் திருப்பயணம் மேற்கொள்ளும் எங்களை பாஸ்கா மறையின்மையின் ஒளி எங்களது ஒரு எதிர்நோக்காகிய உம்மை கண்டடைய செய்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அன்னா நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. அந்நாட்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல் பை, திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயிர்
சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை, உன்னில் என்னை என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றில் வாழ வாழ்த்தும் உந்தன் வாழ்க்கை. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிராடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். Alleluia, 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 Alleluia. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை திரு வார்த்தைகள் 46 முதல் 56 முடிய. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவுகள் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அழகாக முதல் வாசகத்தில் 27வது வசனத்தில் வாசிக்க கேட்டோம். என் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். அண்ணா வேண்டிய வேண்டுதல் கேட்கப்பட்டது, நன்றி கூறுகின்றவளாக இருக்கின்றான். நாமும் இந்த திருத்தலத்திற்கு நம்முடைய தேவைகளோடு வந்திருக்கின்றோம். நம் புனிதர் அந்தோனியார் நம்முடைய தேவைகளை பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அதிகமாக கடவுளுக்கு நெருக்கமாக பரிந்து பேசுகின்ற புனித அந்தோனியார்
நமக்கு நம்முடைய தேவைகளை பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜூப்ளி ஆண்டின் இறுதி நாட்களில் நாம் இருக்கின்றோம். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் ஜூபிலி ஆண்டை தொடங்கி வைத்து நாம் அனைவரும் எதிர்நோக்கு திருச்சபையின் திருப்பயணிகள் என்ற ஒரு தலைப்பை கொடுத்தார்கள். நாம் இந்த மண்ணகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. இந்த மண்ணகம் நம்மளுக்கு ஒரு வாழ்வை கடவுள் கொடுத்திருக்கின்றார், கொடையாக கொடுத்திருக்கின்றார். எனவே இது நிரந்தரம் அல்ல. இந்த மண்ணகத்தில் கடவுளை எதிர்நோக்கி இருக்கின்றவர்களாக இந்த திருச்சபை இருக்கின்றது, அல்லது நம்முடைய நம்பிக்கையை எதிர்நோக்கி இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாம் எல்லாம் இந்த திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றோம் என்றால் எதையாவது ஒன்றை எதிர்நோக்கி செல்லுகின்றோம். அந்த எதிர்நோக்கு கடவுளாக இருக்கின்றார். அந்த கடவுள் நம்மை இந்த மண்ணில் இருந்து விண்ணகத்திற்கு செல்லக்கூடிய இந்த மண்ணக வாழ்வை ஆசிர்வதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆசிர்வதித்து அதன் வழியாக விண்ணகத்திற்கு செல்லக்கூடியதாக இருப்பதற்காக ஒரு துறப்பயணிகளாக இந்த மண்ணகத்தில் நம்மை கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் எல்லாம் இந்த மண்ணகத்தில் பயணிகள், துறப்பயணிகள். நாம் இங்கு தங்க முடியாத ஒருவர்களாக இருக்கின்றோம். எனவே நம்முடைய பயணம் ஒரு தொடர் பயணமாக இருக்கின்றது, கடவுளை நோக்கிய பயணமாக இருக்கின்றது. அந்த பயணம் கடவுள் கொடுக்கின்ற இறுதி நாளிலே பெறக்கூடிய ஒரு பயணமாக இருக்கின்றது. எனவே நாம் எல்லாம் அந்த கடவுளை எதிர்நோக்கி இருக்கின்ற அல்லது வாழ்கின்றவர்களாக இந்த மண்ணகத்தில் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் இந்த ஆண்டை 2025 இயேசுவினுடைய பிறப்பு ஆண்டை நமக்கு கொண்டாடுவதற்காக சொல்லி இருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த திருத்தலம் 3 திருத்தலங்களில் இந்த திருத்தலத்தை நம்முடைய மறை மாவட்டத்தில் ஏற்படுத்தி இந்த திருத்தலத்தில் வந்து ஜெபிப்புகின்றவர்களுக்கு பரிபூரண பலன் கிடைக்கும் என்பதை நம்முடைய ஆயர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்று திருப்பயணிகளாக வந்திருக்கின்றோம். திருப்பயணிகள் என்பது இந்த இடமும் நமக்கு சொந்தமல்ல, யூதாத ஆலயமும் நமக்கு சொந்தமல்ல, நம்முடைய வீடுகளும் சொந்தமல்ல. கடவுள் ஒருவரே சொந்தம் என்பதை நினைவு கூறுவதற்காக நாம் வந்திருக்கின்றோம். அந்த நினைவு கூறுகின்ற விதத்திலே நாம் இந்த எதிர்நோக்கி இருக்கின்றவர்களாக இருப்பதற்கு இன்றைய வாசகங்கள் நமக்கு உதவியாக இருக்கின்றன. முதல் வாசகம் நாம் வாசிக்க கேட்டோம். இதிலிருந்து சாமுவேல் 1வது புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். சாமுவேலுடைய அம்மா யாரு? அண்ணா. ஒரு குழந்தையை தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு நன்றி சொல்லுகின்றவளாக இருக்கின்றார். நமக்கு எல்லோருக்கும் அதனுடைய வரலாறு தெரியும். முதல் அதிகாரத்தை, முதல் சாமுவேலை வாசித்தோம் என்றால் எவ்வாறு அந்த தாய் தனக்கு பிள்ளை வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஆலயத்திற்கு சென்று புலம்புகின்றார், அழுகின்றார், கண்ணீர் வடிக்கின்றார். ஆனால் இறுதியிலே கடவுள் அவருடைய குரலுக்கு செவிசாய்க்கின்றார். எனவே ஒரு அழகான குழந்தையை கொடுக்கின்றார். எனவே அந்த குழந்தையை தான் ஆலயத்திற்கு சென்று கொடுத்து கடவுளிடம் நான் வேண்டினேன், என்னுடைய வேண்டுதலை கேட்டுவிட்டார் என்று அர்ப்பணிக்கின்றவளாக இருக்கின்றார். எனவே அங்கு ஒரு நன்றியை கொள்கின்றவளாக இருக்கின்றார். இந்த உலகத்திலே நாம் பயணிகளாக இருக்கின்றோம் என்றால் நாம் நன்றி உள்ளவர்களாக முதலில் இருக்க வேண்டும். கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் நாம் நன்மைகளை செய்து நன்றி உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது அன்னாளை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை போற்றுகின்றவர்களாக மாற முடியும். அன்னாள் தான் பெற்றுக்கொண்ட பின்பு, தன்னுடைய கவலைகளும் கண்ணீரும் மறைந்த பின்பு கடவுளை அவள் மறந்துவிடவில்லை, கடவுளை நோக்கி செல்கின்றாள். அதுதான் திருப்பயணிகள் என்பது. கடவுளை நோக்கி செல்கின்றார். நான் வேண்டினேன், எனக்கு கொடுத்தாய், எனவே கொடுத்து விட்டாய், நான் செல்கிறேன் என்று அவள் செல்லவில்லை. மாறாக பயணம் செய்கின்றார், ஆலயத்திற்கு செல்கின்றார், அர்ப்பணிக்கின்றாள், நன்றி கூறுகின்றாள், பயணியாக மாறுகின்றாள். எனவே நம்முடைய வாழ்க்கையும் அதைத்தான் முதலில் கடவுளுடைய ஆலயத்துக்கு சென்று பயணிகளாக நாம் நன்றி உள்ளவர்களாக, நன்றி செலுத்துகின்றவர்களாக, பெற்றுக்கொண்டவைகளுக்கும் பெற்று கொள்ளப் போகின்றவைகளுக்கும் நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. இன்றைய நற்செய்தியின் வழியாக அன்னை மரியாள் அன்னாள் பாடிய அதே பாடலை பாடுகின்றார். அன்னாள்
தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்த பின்புதான் அந்த பாடலை பாடுகின்றார். ஆலயத்திற்கு சென்று நான் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறேன் என்று சொன்ன பாடல், அந்நாள் தான் குழந்தையை பெற்றெடுத்து ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது நன்றி சொல்லி பாடுகின்றார். ஆனால் அன்னை மரியாள் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே அழகாக பாடுகின்றாள் அதே பாடலை, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று. ஆனால் இங்கு அன்னை மரியாள் அந்த வார்த்தையை ஆண்டவரை போற்றுவதற்கு முன்பாக பல்வேறு ஐயப்பாடுகள் இருக்கின்றன. கபிரியேல் தூதர் கேட்ட பொழுது அழகாக அவள் கேட்கின்றார், இது எங்கனம் நடைபெறும், இது எப்படி நடைபெறும் என்ற கேள்வியை கேட்கின்றார். கடவுள் அழைக்கின்றார், ஆனால் அன்னை மரியாள் கேள்வி கேட்கின்றார். அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகின்றார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று பதில் கொடுக்கின்றார். அந்த பதிலுக்கு அன்னை மரியாள் சொல்லுகின்றார், இதோ உம்முடைய அடிமை, மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பதில் சொல்லுகின்றார். பதில் சொல்லிய பின்புதான் அன்னை மரியாள் கடவுளை போற்றுகின்றாள், நன்றி கூறுகின்றாள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்கின்றது என்று தன்னுடைய உள்ளத்தை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றவளாக மாறுகின்றார். எனவே இன்றைய நற்செய்தியின் வழியாக அன்னை மரியாள் அத்தனை சந்தேகங்கள், கேள்விகள், பதில், அந்த பதிலை பெற்ற பின்பு இது கடவுளுடைய சித்தம் என்பதை ஏற்றுக்கொண்ட பின்பு எதிர்நோக்கி செல்லுகின்றார், கடவுளை நோக்கி செல்லுகின்றார், பயணியாக செல்லுகின்றார். அதற்காக அவள் பல்வேறு கஷ்டங்களை அவள் தாங்கிக் கொள்ளுவதற்கு தயாராக கடவுளை போற்றுகின்றவளாக இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வேண்டுகின்ற பொழுது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் திருப்பயணிகளாக இருக்கின்றோம். கடவுள் நாம் நினைத்ததை கொடுத்து கொண்டிருப்பார். நாம் பயணத்தில் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்போம். எப்பொழுது வேண்டுமோ அவர் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் பயணிகளாக செல்வதற்காக கடவுள் இன்றைய நற்செய்தியின் வழியாக அழைக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இந்த திருப்பயணம் அல்லது இந்த மண்ணிலே திருப்பயணிகளாக வாழ்வதற்கு அழகாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸிடம் ஒரு குடும்பம் செல்லுகின்றது, அவரை சந்திக்கின்றது. ஒரு 7 வயது உள்ள குழந்தை அந்த குடும்பத்தில் சந்திக்க செல்லுகின்றது அவர்களோடு, பெற்றோரோடு. அந்த குழந்தை நம்முடைய தந்தை பிரான்சிஸ் அல்லது திருத்தந்தை பிரான்சிஸிடம் தன்னுடைய தாய், தந்தை, தன்னுடைய சகோதரன் மூவரையும் அறிமுகப்படுத்துகின்றது. அறிமுகப்படுத்திய பின்பு அது கேட்கின்றது, திருத்தந்தை அவர்களே, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்ன என்று கேட்ட பொழுது, எனக்கு 7 வயது ஆகின்றது. நீங்கள் 7 வயது நடக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதாவது நிகழ்வுகள் இருக்கின்றதா? நீங்கள் ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது திருத்தந்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றன, நான் நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன என்றால், எனக்கு சனிக்கிழமை மதியம் வந்துவிட்டால் ஒரு ஆனந்தமாக இருக்கும், எங்களுடைய குடும்பம் ஆனந்தமாக இருக்கும். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமையினுடைய வழிபாடு எங்களுடைய இல்லத்திலே சனிக்கிழமை மதியமே ஆரம்பித்து விடும். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடுவோம், ஜெபிப்போம். சனிக்கிழமை முழுவதும் எங்களுடைய இல்லம் ஒரு பரபரப்பாக இருக்கும். ஜெபிப்போம், ஒன்றாக உணவருந்துவோம். என்னுடைய அண்ணன் நன்றாக பாடக்கூடியவர், அவர் பாடுவார். என்னுடைய தந்தை கீபோர்டு, மியூசிக், இசை மீட்கக்கூடியவர், அவர் இசை போடுவார். எங்களுடைய இல்லமே ஒரு ஆனந்த ஒரு இல்லமாக இருக்கும். இது சனிக்கிழமை இரவாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் திருப்பலிக்கு செல்லுவோம், ஒன்றாக செல்லுவோம். திரும்ப வந்து நாங்கள் இசை மீட்டு பாடி எங்களையே நாங்கள் கடவுளோடு இணைந்து புகழுவோம், ஒன்றாக உணவருந்துவோம். ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சகோதரத்தன்மையை அங்கு காண முடியும். குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வழித்துணையாக இருந்தார்கள். இதை என்னால் மறக்க முடியாது. ஒவ்வொரு சனியும் ஞாயிறும் எங்களுக்கு ஒரு அற்புதமாக நாளாக இருந்தது. எனவே நான் 7 வயது இருக்கின்ற பொழுது இந்த நிகழ்வுகள் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது என்று திருத்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். நமக்கும் இதைத்தான் கடவுள் சொல்லுகின்றார். குடும்பமாக இருக்கின்ற நமக்கும் நாம் எவ்வாறு இந்த திருப்பயணிகளாக இந்த மண்ணகத்தில் இருக்கின்றோம் என்றால், நம்முடைய குடும்ப வாழ்வு ஒரு ஜெபம் நிறைந்ததாக, நம்முடைய குடும்ப வாழ்வு ஒன்றிணைந்ததாக, நம்முடைய குடும்ப வாழ்வு நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடியதாக, நம்முடைய குடும்ப வாழ்வு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, நாம் அனைவரும் இந்த திருப்பயணத்தில்
கடவுளை புகழ்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்திப்பதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். அந்த ஒரு வரத்திற்காக மன்றாடுவோம். சிறப்பாக இந்த திருத்தலத்தில் புனித அந்தோணியார் தந்தை அவர்கள் சொன்னார்கள், இந்த திருத்தலத்தில் பல புதுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லா அந்தோணியார் கோயில்லையே என்னக்கா புதுமை நடக்கும். ஏன்னா அவர் தான் கோடி அற்புதர். சரியா? நாங்கள் உங்களுக்கு தெரியும், அவருடைய சபையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அவர் பிரான்சிஸ்கன் சபை, அவருடைய எங்களுக்கு முன்னால் இருந்தவர். அவர் குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தி இருக்கின்றார். எதற்காக, எப்படி வந்தாருன்னு தெரியுமா வரலாறு? அவர் ஒரு முறை பிரசங்கத்துக்கு போகிறப்போ அவர் பிரசங்கம் முடிச்சிட்டாரு. திரும்ப எங்கள் மடத்துக்கு வர முடியலை, நேரமாயிடுச்சு. அங்கே இருக்கிற ஒரு பணக்காரரு எங்கள் வீட்டில் தங்கு சாமின்னு சொல்லிட்டு தங்க வைக்கிறாரு. அவர் ஒரு அறை கொடுக்கின்றார். அந்த அறையில் அவர் அந்தோணியாரை இருக்க சொல்லிடுறாரு. இவங்க இருக்கிறாங்க. அந்த அறையில் நைட்டு 12 மணிக்கெலாம் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. இவருக்கு இந்த கதவு ஓட்டையில் யார், இந்த பணக்காரரு ரூமு கொடுத்தவர், என்னடா என்ன லைட் எரியுது, இந்த ஆள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, மறைவுரை கொடுத்தாரு. டயர்டாக இல்லாமல் நம்ம எல்லாரும் நாங்கள்லாம் இப்போ உடனே டயர்டாகிடும். நம்மெல்லாம் என்ன டயர்டாக இல்லாமல் அந்த ஆள் வாட்டில் உள்ளே உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட வழியாக அந்த கதவு இடை வழியாக பார்த்திருக்கின்றார். பார்த்த பொழுதுதான் அங்கு குழந்தை இயேசுவை கரத்தில் வைத்து ஜெபித்ததாக அவர் சொல்லுகின்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. அதுதான் குழந்தை இயேசு கரத்தில் ஏந்தி இருக்கின்றார். அவர் அவ்வளவு நெருக்கமாக உறவாடக்கூடியவராக இருந்திருக்கின்றார், இன்றும் இருந்து கொண்டு இருக்கின்றார். எனவே அவருக்கு குழந்தை இயேசுவை கரத்தில் அவர் நேரடியாக கடவுளோடு உறவாடக்கூடிய ஒரு பெரிய அற்புத புனிதராக இருக்கின்றார். அந்த திருத்தலத்தில் நாமும் அந்த புனிதரை பாதுகாவலாக கொண்டிருக்கின்ற இந்த திருத்தலத்தில் நாம் வந்திருக்கின்றோம். ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று அன்னை மரியாள் நம்பியதை போல நாமும் ஜெபிப்போம். கடவுள் நம்மை கைவிட மாட்டார், உன்னோடு இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. திரு அவைக்காக. எம் இறைவா, உமது திரு அவைக்காகவும் அதனை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள் மற்றும் பணிக்கூட்டத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் செயல்கள் வழியாக உமது வருகையை பறைசாற்றும் உயிருள்ள சாட்சிகளாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகத் தலைவர்களுக்காக. அமைதியின் மன்னரே, உலகத் தலைவர்களுக்காகவும் எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இவ்வுலகில் நிலவும் சமத்துவமின்மை மற்றும் வன்முறைகள் நீங்கி மக்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ தேவையான நீதியான ஆட்சியை அவர்கள் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்ப அமைதிக்காக. அன்பின் உறைவிடமே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். நாங்கள் எங்கள் குடும்பங்களில் ஏற்படும் சிறு சிறு பிணக்குகளையும் மனக்கசப்புகளையும் பெரிதுபடுத்தாமல் பொறுமையோடும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடும் வாழவும், அதன் வழியாக எங்கள் இல்லங்களில் உமது மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துன்புறும் மக்களுக்காக. ஆறுதலின் தேவனே, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் என்ற அழைப்பினை ஏற்று எங்கள் சமூகத்தில் உள்ள முதியோர், நோயாளிகள் மற்றும் தனிமையில் வாடுவோருக்காக மன்றாடுகிறோம். நாங்கள் அவர்களுக்கு தோள் கொடுப்பவர்களுக்காகவும் ஒருவருக்கொருவர் உற்சாகம் ஊட்டுபவர்களுக்காகவும் திகழ்ந்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எம் அனைவருக்காகவும் வழிகாட்டும் தெய்வமே, நாங்கள் பாவ வழிகளை விட்டு விலகி நேரிய வழியில் நடக்கவும் விண்ணகத்தில் பெரியவர்களாய் இடம்பெறும் பேச்சினை பெறவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு நிமிடம் அனைவரும் கண்களை மூடி நம்ம தனிப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். குறிப்பாக தந்தையர்கள் சொன்னது போல ஏதாவது ஒரு கருத்துக்காக சிறப்பாக இறைப்படம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இது எங்களது பதுவை புனிதர் வழியாக நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்ற வேளையிலே இன்றைய நாளிலே உமது திருப்பதம் வந்து சமர்ப்பித்திருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீரே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவள்ளப்படி நிறைவேறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். கொடைகளின் தந்தையே, கொடுக்கின்றோம் காணிக்கை, உடைமையாய் அளித்ததை உமக்கே படைக்கின்றோம். கொடைகளின் தந்தையே, கொடுக்கின்றோம் காணிக்கை, உடைமையாய் அளித்ததை உமக்கே படைக்கின்றோம். உலகினை இந்த இயற்கையை உருவாக்கினீர் நீரன்றோ. பல வகை உயிரினங்களை படைத்தளித்தவர் நீரன்றோ. அனைத்தும் தந்தவர் நீதானே, அன்புடன் அர்ப்பணித்தோ. கொடுக்கின்றோம் காணிக்கை. அன்புமிக்க சகோதரமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த புனித ஆண்டின் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்திற்காக உமது பீடத்தின் மீது நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது பார்வையில் ஏற்புடையனவாய் அமையச் செய்தருளும். அதனால் எங்களை மரணத்திலிருந்து காப்பாற்றியவர் நிரப்பினால் அவருடைய நிலை வாழ்வில் நாங்கள் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் காலங்களுக்கெல்லாம் முன்னரே உதித்தவும் திருமகன் காலத்திற்கு உட்பட்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் தூய ஆவியால் அருள்பொழிவு செய்யப்பட்டு அருள் தரும் ஆண்டினையும் பெயரால் அறிவித்து உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தி சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றி மனித இனம் முழுவதும் மீட்பும் அமைதியும் பெற வழிவகுத்தார். அவரே எல்லா மனிதர்களின் எதிர்நோக்குகளையும் கடந்து நின்று உண்மையான ஒரே நம்பிக்கையாக
எல்லா காலத்திலும் ஒளிர்கின்றார். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்திரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையாய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதங்களாக இருக்கிற கோடி அற்புத புனித அந்தோணியார், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் உங்கள் மறைமாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பொங்கலும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இங்கு கூடி வந்திருக்கின்ற உமது அன்பு பிள்ளை ஒவ்வொருவருக்கும், மேலும் எங்களுக்கு தெரிந்த யாரெல்லாம் அமைதியின்றி ஒற்றுமையின்றி வாழ்கின்றார்களோ அந்த நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரை நிறைவான அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வந்து நமக்கு தேவையானவற்றை நிறைவாக வழங்குகின்ற அன்பு இறைவன். இவரது விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென்.
என் தெய்வம் வாழும் பூமி இது, என் துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை இன்று காணாயோ, என் தெய்வம் வாழும் பூமி இது, என் துணை அழகு இது. பறந்து விரிந்த உலகம் படைத்தவன் அன்பு இதயம், உயர்ந்து விரிந்த வானம் பரந்த அவர் மனம் கூறும். எங்கெங்கும் வீசிடும் தென்றல் காற்றும் பொங்கிடும் நீரின் ஊற்றும், விண்ணிடும் விண்களும் ஒளி தரும் கதிரும், திங்களும் நன்மொழி விளக்கும். என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு, இயற்கையை அழகு இன்பம் அள்ளி தருது, என் தெய்வம் வாழும் பூமி இது, என் துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, என் துணை அழகு இது. நிறைந்த அன்புடை நெஞ்சும் நிலவென ஒளி தரும் அறிவும், மலர்ந்த முகம் தரும் அழகும், மங்கா கலைகளின் வளமும். என்றென்றும் உழைக்கும் தன்மான மாந்தர், என்றென்றும் ஒன்றாகும் கரங்கள், நீதிக்கும் நேர்மைக்கும் போராடும் குரல்கள், நிம்மதி தேடிடும் மலர்கள். என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு, என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு, இயற்கையை அழகு இன்பம் அள்ளி தருது, என் தெய்வம் வாழும் பூமி இது, என் துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, என் துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை இன்று காணாயோ, என் தெய்வம் வாழும் பூமி இது, என் துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, என் துணை அழகு இது. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு 2025 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம்
புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் இந்த திருப்பந்தியில் பங்கேற்றதால் எங்களில் புனிதமடைவோமாக. உமது புனித திரு அவையின் அருளடையாளங்கள் வழியாக எல்லா மக்களினங்களும் ஒரே திருமகன் தம் சிலுவையினால் பெற்றுத்தந்த மீட்பை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. ஆண்டவர் ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நன்றி உணர்வோடு கடவுளை போற்றி புகழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித இதய தலைவா, இசையில் வாழ்த்திடுவே. எங்கள் புனித இதய தலைவா, இசையில் வாழ்த்திடுவே. கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. சோகம் எல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாரே. சோகம் எல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாரே. எங்கள் புனித இதய தலைவா, இசையால் வாழ்த்திடுவே. கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. மரத்தின் கிளைகள் அசைவிலும்
பாடும் குயில்கள் இசையிலும் மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும் புனிதர் உமது புகழை பாடும் புதுமை புனித உமது நாமம் வாழ்க வாழியவே. எங்கள் புனித இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவே. கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. கடலில் எழும்பும் மலை. அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பரிபூர்ண பலன் பெற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள். எனவே உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் பெயரால் சிறப்பாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாளில் ஒரு முழு திருப்தியோடு இந்த நேரத்தில் இருக்கின்றோம். பரிபூர்ண பலன் பெற்ற ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மனதோடு இங்கு கூடியிருக்கிறோம். எனவே நம்மை நாமே பாராட்டும் விதமாக, நம்மை நாமே உற்சாகப்படுத்தும் விதமாக பலத்த ஒரு கரங்களை தட்டி நம்மை நாமே வாழ்த்துவோம், உற்சாகப்படுத்துவோம். இனியவர்களே, நம்முடைய ஆயர் அவர்கள் 3 திருத்தலத்தை இந்த பரிபூர்ண பலன் அந்தஸ்துக்கு உயர்த்தினார் என்று சொன்னேன். 1 தூத்துக்குடி பனிமை அன்னை பேராலயம், 2 காவல் கிணறு புண்ணியவாளன்புரத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி அன்னை கிவி திருத்தலம், 3வதாக இந்த தாப்பாதி புனித அந்தோனியார் திருத்தலம். ஆனால் நம்முடைய மறை மாவட்டத்தில் பெரிய பெரிய திருத்தலங்கள் பல இருக்கின்றன இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட திருத்தலத்திலாம் விட்டுவிட்டு இந்த குட்டி திருத்தலத்திற்கு இந்த பரிபூர்ண பலனை கொடுத்திருக்கிறார் என்றால் ஆயர் அவர்கள் இந்த திருத்தலத்தின் மீது அவ்வளவு அக்கறையோடு செயல்படுகிறார். இந்த திருத்தலம் வளர்க்க வேண்டும் என்று ஆயர் அவர்கள் ஆசைப்படுகிறார் என்பதுதான் அதிலிருந்து நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த நாளில் இந்த பரிபூர்ண பலன் இந்த திருத்தலத்திற்கு கிடைத்திருக்கிறது என்றால் இது ஆயர் அவர்களால் சிறப்பாக விருப்பப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் அங்கீகாரம் என்று எண்ண தோன்றுகிறது. அப்படி என்றால் இந்த திருத்தலத்தின் வளர்ச்சியில் நம்முடைய ஆயர் அவர்களும் நம்முடைய மறை மாவட்டமும் மிகுந்த பங்களிப்பு, மிகுந்த விருப்பத்தோடு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், தூத்துக்குடி மறை மாவட்டம் இந்திய அளவில் 2வது பெரிய மறை மாவட்டம், தமிழக அளவில் 1வது பெரிய மறை மாவட்டம், திருத்தலங்களுக்கு பெயர் போன ஒரு மறை மாவட்டம். ஆனால் எல்லா திருத்தலமே தூத்துக்குடி மாநகரத்தினுடைய தெற்கு பக்கம் தான் அமைந்திருக்கு. வடக்கு பக்கம் ஒரு திருத்தலம் கூட அமைந்த ஒரே திருத்தலம் இந்த தாப்பாத்தி புனித அந்தோனியார் திருத்தலம். அது மட்டுமல்ல, குறுக்குச்சாலை மறைவட்டத்தின் திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. எல்லா திருத்தலமுமே அந்தந்த பங்கு மக்களால, அந்தந்த ஊர் மக்களாக உருவாக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு திருத்தலம் மட்டும்தான் தூத்துக்குடி மறை மாவட்டம் தத்தெடுக்கப்பட்டு தூத்துக்குடி மறை மாவட்டத்தால் நடத்தப்படுகின்ற மறை மாவட்ட திருத்தலம் என்ற ஒரு அந்தஸ்தை இந்த திருத்தலம் பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் இந்த திருத்தலம் யாரு திருத்தலம்? தூத்துக்குடி மறை மாவட்ட திருத்தலம்னா நம்ம திருத்தலம். தூத்துக்குடி மறை மாவட்டம் என்பது ஆயர் மட்டுமல்ல, நீங்களும் நானும் தான், நாம எல்லாரும் தான். அப்போ இது நம்ம திருத்தலம். அப்போ யூதாததி ஆலயத்தினுடைய யூதாததி பங்கினுடைய திருத்தலமும் இந்த தாப்பாத்தி திருத்தலம் தான். இங்க இருக்கிற 4 பேருமே இங்கு திருத்தல தந்தையர்கள் தான். ஆக இது நமது திருத்தலம் என்ற ஒரு உண்மையான மனநிலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். எனவே திருத்தலத்தில் எல்லா உரிமைகளும் உண்டு. எப்போ வேண்டுமானாலும் வரலாம், எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம். அதே நேரத்தில் இந்த திருத்தலத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு உண்டு. எனவே இனி இந்த திருத்தலத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்கள் வளர்த்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருத்தலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த திருத்தலம் நெடுஞ்சாலையில் அமைந்த ஒரே திருத்தலம். தூத்துக்குடி மறை மாவட்டத்திலேயே 2 ஆலயம் தான் நெடுஞ்சாலையில் இருக்கு. நெடுஞ்சாலை, சரிங்களா? உங்க ஆலயம் அதுவும் ஒரு சாலை தான் இல்லையா? இருந்தாலும் நெடுஞ்சாலையில் என்கைச்சில் அமைந்திருக்கிற ஒன்று காவல் கிணறு. ஆனால் அது கெபி தான். திருத்தலமாக அமைந்திருக்கின்ற ஒன்று இந்த தாப்பாத்தி அந்தோனியார் திருத்தலம் ஒன்றுதான். அதே நேரத்தில் வட்ட வடிவில் அமைந்த
நமது மறை மாவட்டத்தில் உள்ள ஒரே ஆலயம் இந்த ஆலயம் தான். நீ உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வட்டமா இருக்கும். இந்த கோயில் நடுவில் நின்று பேசுனீங்கன்னா உங்களுக்கு எக்கோ கேட்கும். நீங்க கை தட்டினா கூட அது திரும்ப உங்ககிட்டே அழுவும். அந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு திருத்தலம். அதே போல் இந்த அந்தோனியார் சிறுவமும் ஒரு புதுமை சிறுவன் தான். தந்தையவர்கள் இன்றைய மறைவுரையில் மிக அழகாக சொன்னார்கள். பாலன் இயேசுவை, குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய அந்த வரலாறை மிக தெளிவாக சொன்னார்கள். ஆனால் எல்லா அந்தோனியார் சிறுவத்திலையும் குழந்தை இயேசு எந்த கையில் இருப்பார்னா இடது கையில் இருப்பார், ஒரு பைபிள் மேலே நின்று அப்படி விளையாடுற மாதிரி. ஆனால் இந்த அந்தோனியாரை பார்த்தீங்கன்னா குழந்தை இயேசு வலது கையில் இருப்பார். அப்போ இந்த அந்தோனியார் நமக்கு எந்த கரத்திலிருந்து ஆசீர்வாதம் வழங்குவார்? வலது கையில பாலநேசு இருக்கிறார். அப்போ எந்த கரங்களிலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவாரா? இடது கை. இடது கையிலிருந்து தான் இந்த சிறுவத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்குகின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, சரிங்களா? அதனால் இது ஒரு புதுமை சிறுவம். அதே போல் இந்த சிறுவத்தில் இருக்கக்கூடிய முகமும் அநேக மக்கள் நேரடியாக பார்த்த ஒரு முகம். இங்கு அந்தோனியாரை நேரடியாக பார்த்த மக்களை 3-4 பேர் இருக்கிறார். இங்க மரியதங்கம் ஒரு அம்மா இருப்பாங்க. தன்னுடைய கணவனை இழந்து விட்டார், பிள்ளைகளை இழந்து விட்டார். இனி கோயிலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு எய்த்தாப்புல தான் வீடு இந்தா போறாங்களே, இவங்க தான் அந்த மரியதங்கம், சரிங்களா? 4 வருஷமா கோயிலுக்கே வரல, வரியும் கொடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்துட்டாங்க. அதன் பின்பு ஒரு நாள் இந்த திருத்தல கொடியை சென்று அந்தோனியார் இதே நம்முடைய குறுக்கள் அணிந்த இதே உடையை போல் ஒருவர் அணிந்து மாலை 6 மணி அளவில் சும்மா உட்கார்ந்து இருக்கின்ற போது அவர் முன்னாடி நின்று முழந்தாள் படியிட்டு நீ கோயிலுக்கு வா என்று அழைத்ததன் பேரில் இந்த தாய் அன்றிலிருந்து இன்று வரை கோயிலுக்கு தன்னுடைய எல்லா உழைப்பையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் இனி ஒத்தையில இல்ல, அந்தோனியார் என் கூட இருக்கிறான்னு சொல்லி இந்த 25 நாள் இங்கேயே தங்கி வர்ற எல்லா மக்களுக்கும் ஊழியம் செய்கின்ற ஒரு தங்க. அதுபோல் இன்றைய நாளில் உங்களுக்கு பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் உணவு தயாரிச்சுட்டு இருப்பார். அவர் இன்னைக்கு வந்திருக்கிறார், பின்னாடி நிற்பார், சரிங்களா? கொஞ்சம் வயசானவர், வெள்ளதாடிலாம் கொஞ்சம் ஏறும். அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல 2 காலும் உடஞ்சிச்சு, சரிங்களா? அப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் போனாங்க. அவன் ஒழுங்கா கிளீன் பண்ணாம மண்ணு கிண்ணெல்லாம் வச்சு கெட்டி விட்டான். அது செப்டிக் ஆகி காலை எடுக்க போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. இப்போ என்ன செய்வது? ஆஸ்பத்திரியில 4 லட்சம் ஆகும்ட்டாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த கொடியேற்றம் அன்று, இந்த திருத்தல கொடியேற்றம் அன்று அந்தோனியா நேரடியாக வந்து நீ திருத்தலத்துக்கு வா அப்படின்னு சொன்ன அடிப்படையில ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், முத்தலாபுரம்னு சொல்லுவாங்க. அந்த இருந்து இந்த உடஞ்ச காலோடி நடந்து வந்தார். வீட்டுல முத்தத்துல இருந்து உள்ள போக முடியாத ஒரு நபர் 3 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த அந்தோனியார் என்னை கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கே போகாம அற்புதமா அவருடைய கால் குணமாயிருக்கு. அந்த பின்னாடி துண்டு போட்டு ஒரு பனியனை போட்டுட்டு ஒரு கையில் கிட்டி உட்கார்ந்துருக்காருல, அவரு தான் அவர் பாய்க்கிறார், சரிங்களா? அப்படி அந்தோனியார் அபரிதமாக பல மக்களை அழைத்து வந்தவர்கள், முகாமில் உள்ள பல மக்களுக்கு இங்கே காட்சி கொடுத்தவர்கள், பல மக்களை பலவிதமாக காப்பாற்றினவர்கள். இந்த நெடுஞ்சாலையில் பயணிக்கின்ற பல வாகன ஓட்டிகள் இங்குதான் வந்து என்ன போடுவாங்க? ஆல்ட்டு போடுவாங்க. ஏன் அப்படின்னா இங்க இருந்து ஒரு சின்ன தூக்கத்தை நைட்டு தூக்கத்திட்டு போனாலோ அல்லது நிப்பாட்டிட்டு போனாலோ நாம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலான்னு ஒரு நம்பிக்கை. அதே போல் எத்தனையோ விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் இங்கு கேட்டு கிடைக்காமல் போனதாக இல்லை. இங்க போற போக்குல வேண்டிட்டு போறாங்க, திரும்ப வந்து காணிக்கை செலுத்துகின்ற அளவுக்கு அந்தோனியார் அபரிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அந்தோனியார். இங்கே அந்தோனியாரை பார்த்தவர்களும் இந்த கொடிமரமும் 2ஆக தெரிகின்ற புதுமையும் சமீபத்தில் இந்த நவநாளிலே 2ஆம் நவநாளில் ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை கண்டதாகவும் மக்கள் இன்று வரைக்கும் சொல்றாங்க. கூடுதலாக கடந்த செவ்வாய்க்கிழமை மரியாளின் சேனை ஒரு மாபெரும் மாநாடு நடந்தது. 500 பேர் வந்தாங்க. அந்த தலைவி தாளமுத்து நகரை சார்ந்த பாத்திமா அவங்க அந்த மரியாளின் சேனை அந்த மாநாடுக்கு முன்பதாக எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி வந்த அவங்க இங்க இருக்கிற ஒரு சின்ன அந்த ஒரு வேப்பலை மரம் 2 தொட்டில் கட்டியிருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் வேப்பலையை பறிச்சுட்டு அவங்க காலில் ஒரு தீராத புண்ணு, 2 மாசமா ஒரு சக்கரை புண்ணுமாங்கள, அந்த புண்ணு ரொம்ப நாளா இருந்துச்சு. டாக்டர் எவ்வளவோ முயற்சி பண்ணும் முடியல. 3 நாள் அதை அரைத்து போட்டாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 3 இலையை சாப்பிட்டாங்களாம். குணப்படுத்தாத அந்த புண் தாராளமாக குணமாகிட்டுன்னு அந்த அம்மா அந்த மாநாடுல சொல்லிட்டாங்க. ஒரு வேப்பமரம் கூட இல்லை. 500 பேர் கையிலும் தாப்பாத்தி அந்தோனியார் வேப்பல அந்தோனியாரா மாறிட்டார். அந்த அளவுக்கு
இந்த நாட்களில் கூட பலவிதமான அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதை நான் பார்க்கிறேன். எனவே நான் அந்தோனியரிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல், முதல் முறை மக்களை கூட்டிட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு இல்லையா? உங்களை எல்லாத்தையும் நான் எப்படியோ இந்த 25 நாள் கொண்டாட்டம் கொண்டாடி 25 பங்குல 30 பங்குகளை கூட்டிட்டு வந்துட்டேன். 2ஆம் முறை கூட்டிட்டு வர்றது யாரு பொறுப்பா? அது அந்தோனியார் பொறுப்பு இல்லையா? முதல் தடவை நீங்க சொல்லி நீங்க வச்ச வேண்டுதல் கிடைச்சுன்னா 2ஆம் முறை நீங்க வந்துட போறீங்க இல்லையா? இதுதான் அந்தோனியாரிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுதல். எனவே நான் கண்டிப்பாக ஆணித்தரமாக சொல்கிறேன், மீண்டும் நீங்கள் வருவீர்கள், மீண்டும் இந்த அந்தோனியாருக்கு நன்றி செலுத்துவீர்கள். இது பலவிதமான சாட்சியங்களையும் பலவிதமான அதிசய காரியங்களை கேட்டதில் இருந்து நான் சொல்கின்ற ஒரு செய்தி. எனவே இந்த திருத்தலத்தை இனி நீங்க மதுரைக்கு போகும்போதோ அல்லது சென்னைக்கு போகும்போது இந்த வழியா தான் நீங்க போய் ஆகணும் இல்லையா? அதே போல் நீங்க தூத்துக்குடிக்குள்ள யாரு வர்றதா இருந்தாலும் இந்த அந்தோனியாரை தாண்டி தான் வந்து ஆகணும். எனவே நீங்க இனி பேருந்துல போனீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணணுமா? ஒரு சிலுவை போட்டுட்டு அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஒருவேளை கார்ல அல்லது வேற வாகனத்துல போனீங்கன்னா என்ன பண்ணணும்? நின்று உள்ள வந்து அந்தோனியாரை பார்த்து விட்டு, ஒருவேளை இரவு நேரங்களில் அந்த கெபியில பார்த்து விட்டு இங்க போகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து திருத்தலத்துக்காக ஜெபிக்கவும் முடிந்தால் ஒரு சில நிறைய வளர்ச்சி பணிகள் இங்கு செய்ய வேண்டியதற்கு இறைவன் உங்களை தூண்டினால் அந்த என்னென்னலாம்ங்கிறத பின்னாடி அந்த சிஸ்டருக்கு பின்னாடி அடிச்சு போட்டிருக்கோம். அதற்கு உங்களால் முடிந்தால் உதவிக்கரம் நீட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் 7 மணிக்கு திருப்பலியும், ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை திருப்பலியும் நடைபெறும். அதே போல் ஆங்கில மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் அப்போ இங்க ஒரு ஜெபமாலை, சப்பரபோனி, குணமளிக்கும் ஆராதனை, மறையுரை, அதன் பின்பு திருப்பலி, அசன விருந்து. வந்திருக்க எல்லா மக்களுக்கும் அசனமும் ஆங்கில மாதத்தினுடைய கடைசி செவ்வாய். தமிழ் மாதத்தின் கடைசி புளியம்பட்டி ஃபேமஸாக இருக்கும், அதனால நம்ம ஆங்கில மாதத்தில் வைப்போம்னு சொல்லி ஆங்கில மாதத்தில் வச்சிருக்கோம். முடிந்தால் அந்த நாட்களில் நீங்கள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அமாவாசை அன்று இங்க நிறைய மக்கள் வருவாங்க. எதுக்கு தெரியுமா? மற்ற நாட்கள்லாம் மக்கள் வரும்போது மெழுகுத்திரி காணிக்கையோடு வருவாங்க. ஆனால் அந்த அமாவாசைக்கு வரும்போது மட்டும் மக்கள் பாய், தலவாணி, பெட்ஷீட் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த அமாவாசைக்கு வந்து இங்கே வந்து தூங்கிட்டு போனால் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இந்த மக்கள் நம்புகிறாங்க. உண்மை. கடந்த மாதம் எட்டயபுரத்தில் வந்து ஒரு அம்மா இதே போல் தூங்க வந்த அம்மா திடீர்னு பேயாட்டம் ஆடிட்டாங்க. சும்மா தூங்கணும்னு வந்த அம்மா உள்ள இருக்கிற அந்த தீய சக்தி வெளியே வந்தது. அதன் பின்பு ஒரு மெழுகுத்திரி ஏற்றி இந்த 13 சுத்த சுத்தி இந்த திரியாத்திரையில் 10வது நாள் வந்து நன்றி சொல்லிட்டு போனாங்க. நான் வந்தேன், எனக்கு இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அதன் அடிப்படையில் போன வெள்ளிக்கிழமை தான் இந்த மாசத்தினுடைய அமாவாசை. படுக்க இடம் இல்லை, எங்களுக்கெல்லாம் படுக்க இடம் இல்லை. உள்ள அவ்வளோ கூட்டம். ஆண்கள்லாம் இங்கே ஒரு தார்பாய மேலே கட்டிட்டு கீழே படுத்துருந்தோம். ஏன்னா பனியும் அவ்வளோ பெஞ்சுது இல்லையா? அந்த அளவுக்கு இந்த திருத்தலத்தை அதிக மக்கள் நாட ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. எனவே கடைசி செவ்வாய்க்கும் அமாவாசைக்கும் முடிந்தால் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது திருத்தலத்தை பற்றிய சிறு உரை. அடுத்ததாக நன்றி உரை. அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் வீடு, தாய் தன்னுடைய மகனை தேடி வந்த ஒரு உணர்வை நான் பெறுகிறேன். ஏனென்றால் என்னுடைய சொந்த ஊரு, நான் பிறந்த ஊரு புதுக்கோட்டை. புதுக்கோட்டையினுடைய தாய் பங்கு யூதாத்ததையும் ஆலயம். உங்கள்கிட்ட இருந்ததை நாங்கள் பிரிஞ்சு போய் 32 வருஷம் ஆயிட்டு இல்லையா? அப்போ நீங்களாம் எனக்கு யாரு? நீங்களாம் எனக்கு அம்மா, அப்பா, தாய் வீட்டு சொந்தங்கள். மீண்டும் அந்த ஒரு மாபெரும் உணர்வை பெறுகிறேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய